வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபு அனைவரும் பார்க்க மூவி வந்து ப்ளூ ஸ்டார் 2024 ரிலீஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தை ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப் மீ லாகிஸ் நிறைய மூவ்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிரிக்கெட்டில் தான். ஓகேங்களா, அதே ஊரை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இந்த காலனி, இன்னொரு இந்த ஊர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 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 காலனி பசங்களோட டீமோட பேர் வந்து ப்ளூ ஸ்டார், இவங்களோட பேர் வந்து ஆல்ஃபா. ஓகேங்களா, ஏற்கனவே இந்த டீம் வந்து பல வருஷமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழைய ஆளுங்களாம் ஆடுற அந்த சமயத்தில் வந்து ப்ளூ ஸ்டாரில் இமானுவல் சொல்லப்படுற ஒரு சூப்பர் பிளேயர் இருப்பார். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கிற அந்த சமயத்தில் வந்து இமானுவல் வந்து ஆடி இந்த ப்ளூ ஸ்டார் டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி போகிற அந்த சமயத்தில் ஆல்ஃபா டீமில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து ஏவி விட்டு நம்ம இமானுவல் அந்த அண்ணனோட இந்த காலை வந்து அறுத்துடுறாங்க. ஓகேங்களா, காலை அறுத்ததுக்கப்புறம் அவரால் நடக்க முடியல. ஸோ அவர் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் டீமும் ஆல்ஃபா டீமும் ஆடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுறேன். சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டாங்க. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து இந்த ப்ளூ ஸ்டார் டீமோட கேப்டன் வந்து ரஞ்சித், அவர் தான் நம்ம அசோக் செல்வன். அண்ட் அதே மாதிரி இந்த ஆல்ஃபா டீமோட கேப்டன் வந்து ராஜேஷ், அவர் வந்து சாந்தனு. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கிளாஷ் தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு கான்செப்டை போய் கொண்டு போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை, பாத்திரம் பிரச்சனை, ரொம்ப சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரவுண்டு, அவங்க தான் ஃபஸ்ட்டு அது விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டையில் வந்து ரெண்டு டீமுக்கு வந்து மேட்ச் நடக்குது. 3 பால் யார் அதிகமாக ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் வந்து ப்ளூ ஸ்டார் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க, நம்ம ரஞ்சித் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரமேஷ் டீமுக்கு வந்து சரி ஓகே, என்ன 3 பால் தான் ஜெயிச்சிட்டாங்க, பெரிய மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா டீமில் வந்து அந்த ராஜேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக் இந்த கோச்சிங் போகிற பசங்களை ஒரு 4 பசங்களை வந்து காசுக்கு கொடுத்து ஆட சொல்கிறாங்க. பட் அந்த பசங்க வந்து இவங்க டீமோட சேரவே ஏதோ தனியாக 4 பேர் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க. ஆடி ஆல்ஃபா டீம் ஜெயிச்சிது. அண்ட் அதே மாதிரி பாக்கி பேமெண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம ராஜேஷ் வந்து அவங்களோட கோச்சிங் சென்டருக்கு போகிற நேரத்தில் வந்து இந்த பசங்க ஆடிட்டு இருக்காங்க. இவருக்கும் ஆசை வருது, உள்ளே போய் ஆடணும்னு சொல்கிறாரு. அந்த ஆடுற அந்த நேரத்தில் இவன டைம் ஆடுறான், சரி அவனை வச்சு பாலை வச்சு அவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வச்சு அவர் ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துல கோச் வந்துட்டு நம்ம ராஜேஷை வெளியே தள்ளி விட்டுறாரு. இங்கெல்லாம் ஆடணும்னா ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம எம்ஏவல் அங்கே தான் வந்து கிரவுண்டில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்ன ஆச்சு, ஏன் பிரச்சனை, இதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோச் வந்து நம்ம எம்ஏவல் அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து இருக்காரு. ரஞ்சித் வந்து என்ன பண்ணா, இமானுவல் நம்ம கை வச்ச உடனே அந்த கோச்சை வந்து 2 அடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கலவரம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து காசு கட்டி எடுத்துடுறாங்க. அண்ட் வந்து நம்ம ராஜேஷ்க்கு மாமா இருக்காரு. மாமா வந்து ஒரு பெரிய ஆளு, அவர் காசு கட்டி எடுத்துட்டாரு. நம்ம ரஞ்சித்துக்கு யாருமே கிடையாது. ஆனால் நம்ம ராஜேஷ் வந்து தன்னோட மோதிரத்தை வந்து இமானுவல் கொடுத்து இதை வச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. அண்ட் அப்போதான் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் வருது. என்னதான் ஊரு காலனி இருந்தாலுமே அந்த பசங்க முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த பசங்களை வந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இந்த டீம் ரெண்டுமே ஒன்று சேராத ஒரு டீமை வந்து இமானுவல் வந்து பேசி ஒன்று சேர வச்சு ஆடி அந்த எதிரில் இருக்கிற அந்த லீக் பசங்களோட எப்படி டோர்னமெண்ட் வச்சு ஜெயிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதையை, இந்த படத்தோட முழுக்க கதையாக தான். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து இமானுவல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் தான் வந்து இந்த டீம் ஒன்று சேர்ப்பாரு. இவங்களுக்குள்ள நடக்கிற நிறைய பிரச்சனை வரும்போது இவர் தான் வந்து பேசி தீர்ப்பாரு. அதே மாதிரி ரஞ்சித்தும் சரி ராஜேஷும் சரி நல்ல கேரக்டர், பெருமே ரோலை நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஆனந்தி கேரக்டர், இந்த ரஞ்சித்தோட லவர் கேரக்டர். அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் உமன், சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம ரஞ்சித் வந்து குழம்பி போகிற நிறைய சமயத்தில் வந்து நம்ம ஆனந்தியோட வேர்ட்ஸ் தான் அவர் வந்து எழுப்பி விட்டுருக்காண்டு. இதில் வந்து முக்கியமான கேரக்டர் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்துக்கு தம்பி ஒருத்தர் இருப்பார் சாம்னு சொல்லிட்டு, சச் அ குட் பிளேயர். அவரையும் வந்து சூப்பராகவே படத்தில் நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் எதிரி வரும்போது ஒன்று சேர்ந்து நம்ம அவனை ஜெயிக்கணும், ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட கதை. அண்ட் இவங்க எப்படி ஆடுறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பாலிடிக்ஸ், இந்த மேட்சில் நடக்கிற நிறைய சண்டைகள் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறாங்களா இல்லையா ஒன்றா இருந்து அப்படின்றதான். அண்ட் இவங்களும் நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் தாண்டி ஒன்றா இருந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நான் தனியாக போனதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப் சரி கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உண்மையாக ஒரு நல்ல படம். அண்ட் இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.